எலுமிச்சை கிட்டேங்க சொன்ன மாதிரி எலுமிச்சை வந்துடணும். ஜேகேவும் தான் அவங்க வீடியோ தான் வந்திருப்பாங்க. ஸோ ஜேகே செம்ம ஷாக் ஆகிருப்பாங்க வீட்டு பார்த்தோன்னா. ஸோ இதோட நம்ம சின்னப்பாங்க கதைக்குள்ள போகலாம். ஜேகே அப்படியே பார்த்துட்டு ஒன்றுமே அவனுக்கு புரியல. என்னடா நடக்குது? வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி நடக்குது. இது என்ன ஃபங்க்ஷனாக இருக்கும் தெரியலையே ஜேகே. எனக்கு தெரிஞ்ச இது மேரேஜ் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். டேய் என்னடா சொல்கிற? அப்போ அவளுக்கு தெரியல, போய் பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தயங்கம். ஸோ ஜேகேட கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறான் உள்ள. ஸோ உள்ளே போனால் நிறைய சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இவ்வளோ பேர் ரிலேட்டிவ்ஸ் சொந்தக்காரங்களாம் இருக்காங்க. ஜேகே இந்த மாதிரி நம்ம தயங்க கேட்டோன்னா ஸோ தயங்க எனக்கு தெரியல ஜேகே, கேட்டு பார்ப்போம், விசாரிச்சு பார்ப்போம் யார்ட்டையாவது, சரியா கொஞ்சம் வெயிட் பண்ணு தயங்க. இந்த மாதிரி நம்ம ஜேகேட சொன்னோன்னா ஸோ ஜேகேவும் சரி ஓகே அப்படின்ட்டு அமைதியாக இருக்காங்க. தயங் தான் ஜெய்கிட்ட சொல்லிட்டு இங்கே இரு நான் போய் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு தயங்கு ஜெய்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறான். ஸோ ஜேகேவும் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இந்த சைடு நம்ம தயம் அப்படியே ஒரு ஆன்ட்டிகிட்ட தான் விசாரிச்சுட்டு இருக்கான். ஆன்ட்டி இங்கே என்ன ஃபங்க்ஷன் நடக்குது? எங்கே அப்பா? இங்கே வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்குதுப்பா பொண்ணுக்கு. ஸோ அந்த ஆன்ட்டி அப்படி சொன்னோன்னே ஸோ தயக்கம் புரிஞ்சிச்சு. ஓகே ஆன்ட்டி, தேங்க்ஸ் ஆன்ட்டி. சரிப்பா எனக்கு வேலை நிறைய இருக்குது, நான் போயிட்டு வரேன். ஓகே. தயங்கு விறுவிறுன்னு ஓடி வந்துட்டு ஜேகே பக்கத்தில் வந்துட்டு கூப்பிட்றான். டேய் ஜேகே, டேய் என்னடா சொல்லு, என்னாச்சு விசாரிச்சியா? தயங்கு ஜேகே பார்த்துட்டு டேய் நாளைக்கு இங்கே மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்குதுடா அப்படின்னு நம்ம தயார் சொன்னோன்னே ஸோ ஜேகேக்கு தூக்கி வாரி போடுது. சின்னடா சொல்கிற? இப்போ உண்மையிலே மேரேஜ் ஃபங்க்ஷன் தான் நடக்குதா இங்கே? யார் பார்த்த வேலைடா இது? தெரியல, எனக்கு தெரிஞ்ச அவங்க அம்மா அப்பா தான் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தயங்க இந்த மாதிரி சொன்னோன்னே ஸோ ஜேகேக்கு செம்ம கோவம் வர வருது. டீ எனக்கு அவங்க அம்மா அப்பாட்ட இப்போவே பேசி ஆகணும். டீ கொஞ்சம் போகிறடா, அதுக்கு முன்னாடி வாழ்கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்கலாம். வாழ் எங்கே இருக்கான்னு ஃபஸ்ட்டு தேடு. எதுக்கு நான் இப்படி சொல்கிறேன்னா திடீர்னு அவளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான்னா அவளுக்கு தான் அது இந்த விஷயம் தெரியும். ஸோ அவகிட்ட முழுசாக விசாரிச்சு பார்ப்போம். நம்மளுக்கு அதிகமாக கூட தெரியாது, மேரேஜ் விஷயம் மட்டும்தான் தெரியும். எதனால இவளுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அவளை முழுசாக விசாரித்து கேட்டுட்டு அவள் சொல்கிற ஒரு வார்த்தையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கயனத்தை எப்படி தடுத்துலாம் சொல்லிட்டு யோசிக்கலாம். புரியுதா? தயங்கம் நம்ம ஜேகே எல்லாம் புரிய வைக்கிறான். ஸோ ஜேகேவும் புரிஞ்சுட்டு சரி ஓகே நான் யாரை போய் நான் தேடுறேன், அவள் எங்கே இருக்கான்னு நானும் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஸோ நீயும் வா அப்படின்ட்டு ஸோ 2 பேருமே உங்களை தான் தேடி வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ரூம் உட்காந்து அவ்வளோ அழுகுறீங்க. எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கீங்க. இந்த சைடு ஜேகேவும் தயம் தான் உங்களை தான் தேடிட்டு இருக்கான். எந்த ரூம்ன்ட்டு எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கேடி. எந்த ரூம்லடா ஆள் இருப்பான்னு தெரியலையே. இரு நான் ஒரு ரூமாக தட்டி பார்க்கட்டா? எதுக்கு? இன்னும் கலவரத்தை உடல உண்டாக்கவா? எப்பா சாமி ஒரே ஒரு ரூமை மட்டும் தட்டு, அந்த ரூமை தட்டுன்னு நினைக்கேன். அதில் தான் ஆள் இருப்பான்னு நினைக்கேன், தெரியல எதுக்கும் தட்டிப்பார் அப்படின்ட்டு ஸோ தயாங்க எப்படி சொல்லிகிட்டு இருக்கான் ஜேகிட்ட. ஸோ ஜேகேவும் சரி ஓகே அப்படின்ட்டு தட்டுறான். நீங்கள் ரூம் உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. கதவை தட்டுற சவுண்டு கேட்டோன்னா ஐயோ அப்பாவா அழுதுட்டு தெரிஞ்சு வந்து கூப்பிடுவாரேன் அப்படின்ட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஸோ நீங்கள் நார்மலாக அந்த கதவை திறந்து பார்த்தோன்னு செம்ம ஷாக்கு. வேற இல்லை நம்ம ஜேகே தான். ஸோ நீங்கள் ஜேகே பார்த்தோன்னா அப்போ தான் உசுறு போகணும், உசுறு திரும்பின மாதிரி இருக்குது. உன்னை பார்த்தோன்னா டைட்டாக போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ தயங்கி இதை பார்த்துட்டு ஐயோ நேரங்கிட்ட நேரத்தில் ரொமான்ஸ் பண்ணுறாங்களே இவங்க 2 பேரும். டேய் எவனாவது பார்த்துட போகிறான்டா, உள்ளே போய் தொலைங்கடா, உள்ளே போய் என்ன பண்ணுங்கடா அப்படின்ட்டு தயங்க இந்த சைடு கத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் கேட்குற மாதிரி இல்லை. 2 பேருமே அந்த டைட்டாக ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களும் ஜேகேவும். இது வேலைக்காகாது. ஐயோ எவனாவது பார்த்துட்டான்னு என்ன பிரச்சனை ஆக போதும். ஐயோ யாரோ வர மாதிரி இருக்கே. டக்குன்னு நம்ம ஜேகேவை எத்தி விட்டுறான் பேக்கில் நம்ம தயாங்கு. ஸோ நீங்கள் 2 பேருமே தரையில் விழுந்துறீங்க நீங்களும் ஜேகேவும். ஸோ நீங்கள் தரையில் இருக்கீங்க. ஸோ ஜேகே உங்களுக்கு மேலே இருக்கான். ஸோ தயங்கு உள்ள வந்துட்டு கதவு பூட்டிட்டு டாப்பால் போட்டுட்டு திரும்பி பார்க்குறான். ஜேகே அப்படியே உங்களே தான் வச்சுக்கன்னு இருக்கான்னு பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு இருக்கீங்க. 2 பேத்துக்கும் உங்களுக்கும் ஜேகேக்கும் ஐ கான்டாக்ட் நடக்குது. ஸோ தயாங்கு டேய் என்ன பேச வந்தா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க ஜேகே அப்படின்ட்டு ஸோ ஜேகேன்னு சொல்லிட்டு தயாங்க கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜேகே ரியல் வந்துட்டு நீங்களும் ரியல் வந்துடுறீங்க. ஸோ ஜேகே மேலேருந்து சாரி பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்படியே எந்திரிச்சு நிற்கிறான். ஸோ உங்களுக்கு கை கொடுக்குறான். நீங்கள் எந்திரிச்சு நின்றுட்டு டைட்டாக போய் ஹாட் பண்ணிக்கிறீங்க. ஜேகே உங்களை தான் பார்த்துட்டு
போனாடி என்னடி ஆச்சு? ஜேகே தான் பட் இந்த மாதிரி கேட்டானோ ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கீங்க. ஸோ தயங்க அதை பார்க்குறான். அவனுக்கே கஷ்டமாக இருக்குது நீங்கள் அழுகுறது பார்த்துட்டு. ஸோ ஜேகே தான் அவங்கள சம்மந்தப்படுத்திட்டு இருக்கான். போனாடி என்னடி ஆச்சு? எதுக்கு நீ அழுகுற? அழுகக்கூடாது எதிர் என்ன சொல்லு உன் புருஷன்கிட்ட சொல்கிறேன். இப்படி உங்களை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணி ஸோ கொஞ்சம் நேரம் நீங்களும் ஓகேவாகிட்டு நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. ஸோ ஜேகே தான் அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கான். எதுக்கிட்ட உனக்கு திடீர்னு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க இவ்வளோ சீக்கிரம் எதுனால? ஜேகே இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்பவே தொடங்கல. ஸோ தயங்கு ஜேகே பார்த்துட்டு டே நானே கேட்குறேன். சரிடா. ஸோ ஜேகே அமைதியாக இருக்கும். ஸோ தயங்க அவங்கள பார்த்துட்டு இங்கே பாரு தைரியமாக சொல்லு நாங்கள் இருக்கோம் உனக்கு. இந்த மேரேஜ் உனக்கு எதுக்கு திடீர்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க? எதனால் உனக்கு வலுக்கட்டாயமாக மேரேஜ் பண்ணுறாங்களா இல்லை இன்னும் உனக்கு பிடிச்சனால இந்த மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா? ஏதாவது சொல்லு. சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். புரியுதா? தைரியமாக சொல்லு. தயங்கு இந்த மாதிரி உங்களுக்கு விளக்கமாக எடுத்து சொல்லணும். ஸோ நீங்கள் தயங்கும் பார்த்துட்டு ஜெகையும் பார்த்துட்டு சரி ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஸோ எல்லாமே சொல்கிறீங்க. நேற்று காஃபி ஷாப்பில் நம்ம 2 பேரும் பேசிட்டு ஜாலியாக இருந்தோம்ல, அது அப்பா பார்த்து உங்களை கேட்டார்ல இங்கே என்ன பண்ணுறா அப்படின்ட்டு. ஆமாம் அது உங்கள் அப்பா தான். அது நல்லாவே எனக்கும் தெரியும். திடீர்னு எதுக்கிட்டே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க? அதுவா அப்பாவுக்கு அது பிடிக்கல. பசங்க கூட சுற்றுறது அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் அந்த வேலை உன் கூட பண்ணல. அதனால தான் அப்பா என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து திட்டினாரு. அம்மாவுக்கும் தெரிஞ்சு அம்மா என்னையும் திட்டினாங்க. அப்புறம் அவரை வச்சிருந்தா வேலைக்காகாது உனக்கு நான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அப்பா கோவத்தில். சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் போட்டு சொந்தக்காரன் பையனுக்கு பேசி முடிச்சுட்டாங்க. அதான் அவசரமாக பண்ண போகிறேன்ட்டு இந்த மாதிரி சொன்னாங்க. நான் எவ்வளவு கெஞ்சினேன் என்னால் முடியாது அப்படி அதுக்கு டைமாக நீ மேரேஜ் பண்ணி தான் அவனுக்கு இல்லை அப்பா அம்மா நாங்கள் செத்துருவோன்ட்டு இந்த மிரட்டினாரு. எனக்கு வேறு வழி தெரியல ஜேகே அப்படின்ட்டு ரொம்ப தேம்பி அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகேக்கும் அப்போ தான் புரியுது. ஸோ தனக்கும் புரியுது. ஸோ ஜேகே தான் அவங்கள கம்ஃபர்ட் பண்ணியிருக்கான். இங்கே பாரு பயப்படாத. தாலி கட்டுறவங்க அவனுங்க மட்டும்தான் கெட்டுவோம் கொளுத்தில். பயப்படாம தைரியமாக இரு. புரியுதா? சொல்லிட்டல இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் சரியா? நீ அழுகாத ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. ஸோ ஜேகே தான் அவங்கள கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தயங்கு டே பாத்தியா இப்போ புரியுதா எதனால உன்ட்ட வந்து விசாரிக்க சொன்னிட்டேன். அவ்வளோக்கு டைமாக உங்களால் இன்னைக்கு மேரேஜ் பண்ணணும்னு பேசி சொந்தக்கார பையனை பேசி முடிச்சிருக்காங்க உங்கள் பொண்ணு. அப்படியே சாதாரணமாக விடக்கூடாதுடா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கணும். எனக்கு புரியுது இல்லையோ? இதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ நான் பார்த்துக்கிறேன். நீ ஹெல்ப் மட்டும் பண்ண. கண்டிப்பாக பண்ணுறேன்டா கவலைப்படாத அப்படின்ட்டு. ஸோ ஜேகேவும் தயங்கும் இந்த மாதிரி பேசியிருக்காங்க. நீ ஜேகேவை ஹக் பண்ணியிருக்கீங்க டைட்டாக. ஜேகே எப்படி உங்களை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டக்குன்னு உங்களோட ரொம்ப தான் யாரோ தட்டுறாங்க. ஸோ தயங்கு தூக்கி வாரி போடுது. ஜேகே அதை சமைச்சாக்கு உங்களுக்கு அதை விட தூக்கி வாரி போடுது. யாரோ இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ ஜேகே தான் யார் இது தெரியல. அப்பாவா அம்மாவா இருக்கலாம். இப்போ திறந்த போய் நான் பார்க்கட்டேன். இருடி நாங்கள் இருக்கோண்டி நீ மட்டும் திறந்துடாத. தயம் என்ன மச்சான் தயம் ஜேகே வாடா நம்ம போய் ஒழிஞ்சிக்கலாம். அப்படியே நாங்கள் ஒழிஞ்சதுக்கப்புறம் நீ இப்போ தோற புரியுதா? ஓகே அப்போ கட்டில் கீழே போய் நீங்கள் ஒழிஞ்சுக்கோங்க. நான் பெட்ஷீட்டை போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடுறேன். போங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் கத்துறீங்க. ஸோ ஜேகே தயங்கோ ஸோ கட்டில் கீழே போய்ட்டு ஒழிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் பெட்ஷீட் ஃபுல்லாக போட்டு கீழே கவர் பண்ணிடுறீங்க. ஸோ நீங்கள் போய்ட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸோ நீங்கள் அப்படியே கொஞ்சம் பயத்தோடு தான் போய்ட்டு கதவை திறக்கிறீங்க. கதவை திறந்து பார்த்தோன்னே சமைச்சாக்கு. ஓகேடா அதோட இந்த எபிசோட் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். யாரை பார்த்தா சமைச்சாக்கானீங்க அந்த பர்சன் யார்? ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? இதுக்கப்புறம் உங்கள் கையெழுத்த ஜேகே வந்து நிறுத்த மாட்டாரா? அடுத்து என்ன பிரச்சனை வரப்போகுது நம்ம ஜேகேக்கு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்புற டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மட்டும் இருந்தீங்க. லவ் யூ சார். பாய்.